நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. தயவு செய்து சிறிது நேரம் கழித்து அழைக்கவும். நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. தயவு செய்து சிறிது நேரம் கழித்து அழைக்கவும். ஹலோ 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 சஞ்சய், சஞ்சய் நான் உனக்காக ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். ஹலோ சஞ்சய், கேட்க மாட்டாங்கது. ஹலோ, இங்க நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. ஹலோ ஹலோ போன வாரம் ஃபுல்லாவே நெட்வொர்க் இஷ்யூவா? நான் எத்தனை தடவை கால் பண்ணனும் உனக்கு தெரியும்ல? நான் அத்தனை தடவை உனக்கு கால் பண்ணியும் நீ திரும்ப ஒரு தடவை கூட கூப்பிடல. எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசணும்னு உன்கிட்ட சொல்லிருந்தேன். நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு கேக்குது, என்னன்னு சொல்லு. என்ன கேக்குது உனக்கு? முதல்ல என்னோட முகத்தை பாரு. எனக்கு என்ன நடந்தாலும் அத பத்தி உனக்கு கவலை இல்ல. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல, ஆனா நீ அதை கேட்காம தொடச்சிட்டு இருக்க. இத பாரு, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அப்படியா? நான் பிரெக்னண்டா இருக்கேன். இதுதான் அதுக்கு ஆதாரம். உனக்கு பைத்தியமா? நீ தானே இதுல சேஃப்டியோட இருந்திருக்கணும். அபார்ஷன் பண்றதை தவிர வேற வழியே கிடையாது. எனக்கு இந்த குழந்தை பிறக்கிறதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. அபார்ட் சீக்கிரம் பண்ண. சஞ்சய், உன்னால அபார்ஷனை பத்தி எப்படி யோசிக்க முடியுது? உனக்கு தெரியும்ல, எனக்கு அம்மா ஆகிறது ஒரு கனவு. அப்படி இருக்கும்போது என்னோட கனவை நீ எப்படி கலைக்க நினைக்கிற? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன அவமானப்படுத்தணுமா? யாராவது கேட்டா என்ன சொல்லுவ? இதோட அப்பா யாரு? யார் குழந்தை இது? என்ன சொல்லுவ? எதுவுமே பேசாம அபார்ட் பண்ற வழியை பாரு. முட்டாள்தனமா பேசுற. மத்தவங்க பேசுறத பத்தி கவலைப்படுறல, ஆனா எனக்கு அந்த கவலை இல்ல. ஏன்னா நீ என் கூட இருக்க சஞ்சய். வாழ்க்கை முழுக்க நான் உன் கூட இருக்க ஆசைப்படுறேன். இந்த குழந்தை தான் நம்ம ரெண்டு பேரோட காதலுக்கு அடையாளம். இத மறைக்கிறதோ அழிக்கிறதோ உனக்கு தப்புன்னு தோணலையா? சஞ்சய், நான் சொல்றத கேளு. இந்த குழந்தை இல்லாம நான் இருக்கவே மாட்டேன். அதே மாதிரி நீ இல்லாமலும் நான் இருக்க மாட்டேன். ப்ளீஸ் சஞ்சய், என்னோட ஃபீலிங்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஹலோ. அண்ணா, நான் ஒரு 2 நாள்ல வந்துடுறேன். எல்லாம் செட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. நான் நாளைக்கு நைட்டு திரும்ப ஊருக்கு போறேன். நீ கிளம்பு.
இதான் என்னோட வீடு. எப்படி இருக்கா? ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. நான் கனவுல பார்த்தேன்னு சொன்னல அதே மாதிரி. இப்போதைக்கு நம்ம ரெண்ட்ல தான் இருக்கோம். கூடிய சீக்கிரமே இதே மாதிரி ஒரு அழகான வீடு வாங்கிடலாம். கண்டிப்பா. ஹலோ சார், பிளம்பர் பேசுறேன். கொஞ்சம் மேல வரீங்களா? சரி, ஓகே. தீப்தி, டெரஸ்ல ஏதோ வாட்டர் சப்ளை இஷ்யூவா இருக்கா. தண்ணி அதனால தான் வரலன்னு சொல்றாங்க. நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் பார்த்துட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க. வாவ், என்ன இங்க யாருமே இல்ல? பிரமாதம் டார்லிங், பிரமாதம். ரொம்ப அழகா கேம் ப்ளே பண்ற. நீ என்ன நினைச்ச? என்னால எதையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னா? இங்க நான் உன்னோட குழந்தைய சுமந்துக்கிட்டு கர்ப்பமா இருக்கேன். நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க. ஆஹா, இப்பதான் புரியுது. இதுக்காக தான் நீ வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தியா? என்ன சுலபமா ஏமாத்திடலான்னு கனவுல கூட நினைக்காத. இங்க பாரு, நடந்தது என்னவோ நடந்துருச்சு. இப்ப கூட நம்மளால ஒன்னா சேர்ந்து வாழ முடியும். ஒரே குடும்பமா இருக்கலாம். அது எப்படி இருக்க முடியும்? அது எப்படின்னா, பகல் நேரம் முழுக்க நீ அந்த பொண்ணுக்கு கணவன் ஆகிற. இரவு நேரத்துல கட்டாயம் நீ என்கிட்ட வந்தாகணும். நீ என்னோட வீட்டுக்கு வந்துரு. நாம 2 பேரும் அங்க சந்திச்சு பேசலாம். நான் சொல்றபடி நீ கேட்டனா சந்தோஷம். இல்லனா ஏன் கிட்டதான் பிரெக்னன்சி ரிப்போர்ட் இருக்கு. அந்த ரிப்போர்ட்டை நான் உன் வீட்டுக்கும் உன் மாமியார் வீட்டுக்கும் காட்டினேன்னு வையேன், உன் வாழ்க்கை மொத்தமா முடிஞ்சிரும். அப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். உன் கல்யாண வாழ்க்கை ஆரம்பிச்ச இடத்துலயே முடிஞ்சு நீ உள்ள போக வேண்டியது இருக்கும். அதுக்கு வீட்டுக்கே வந்துரு. தன்னுடைய கனவு நகரத்துல சஞ்சய் ஒரு கடுமையான வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்க போறாரு. பெரிய நகரம், பெரிய பெரிய கனவுகளோட அவர் வந்திருப்பாரு. ஆனா ஒரு தவறான அடி எடுத்து வச்சதால அவரோட வாழ்க்கை வேறொரு திசையில திரும்புங்கிறது அவருக்கு தெரியல. அதை யாராலையுமே யூகிக்க முடியாது. இப்ப சஞ்சய்க்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அவர் இப்ப கல்யாணமானவர். ஆனா கடந்த காலத்துல அவர் செஞ்ச தவறுகள் அவர் திருமண வாழ்க்கையை போட்டு அச்சுறுத்த போகுதுங்கிறது அவருக்கு தெரியல. சஞ்சய மிரட்டினா அவன் வழிக்கு வருவான்னு ரூனா நினைக்கிறாங்க. நம்ம சமூகத்துல பல பேர் சட்டவிரோத உறவுகளை எளிதா எடுத்துக்கிறாங்க. இந்த பாதையிலிருந்து அவரால் திரும்பி வரவே முடியாது. ரூனா சஞ்சயோட இந்த உறவை எல்லாருமே ஒரு உதாரணமா எடுத்துக்கணும். குற்றத்தை பண்ணும்போது சந்தோஷமா இருந்தவங்க அதுக்கான தண்டனை கிடைக்கும் போது அதையும் அவங்க ஏத்துக்கணும். அதுக்கும் அவங்க தயாரா இருக்கணும். என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ராத்திரி வேளையில எங்க போறீங்க? அதுவும் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு? நானும் கிளம்பட்டுமா? ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமா பாஸ் உடனே வர சொல்லியிருக்காரு. இந்த நேரத்துல அவர் எப்படி கூப்பிடலாம்? இந்த நேரத்துல கூப்பிடக்கூடாதுதான். ஆனா பாஸ் ஆச்சே, என்ன பண்றது? கிளைண்ட் இப்பதான் அவருக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. அப்புறம் உனக்கு தெரியும்ல, இந்த பிரைவேட் ஜாப் எல்லாமே இப்படிதான் இருக்கும். எதிர்பார்க்காத நேரத்துல இப்படி தவிர்க்க முடியாத வேலைகள் வந்து சேரும். வர முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. சரி, இப்போ கிளம்புங்க. ஆனா சீக்கிரம் வந்துருங்க. நீங்க இல்லாம நான் தூங்க மாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இல்ல, நீ தூங்க. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. புது ப்ராஜெக்ட் இல்லையா, பாஸ் என்ன சீக்கிரமா விட மாட்டாரு. சோ ப்ளீஸ் நீ தூங்க.
ஐம் கெட்டிங் லேட் மா, சாரி. நீ தூங்க. இப்பவாவது புரியுதா நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு? ஆ, ஹலோ. இந்த நேரத்துல நான் உன்னை தொந்தரவு பண்ணணும்லாம் நினைக்கல சஞ்சய். ஆனா விஷயம் ரொம்ப முக்கியமானதா, அதனால பண்ண வேண்டிய கட்டாயம். எனக்கு இப்ப அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. எவ்வளவு தேவை? கம்மிதான், 1 லட்சம். என்ன? அட, என்னப்பா கேட்டது இவ்ளோ ஷாக் ஆகுற? எப்படியோ மாமியார் வீட்ல வரதட்சணை வாங்கிருப்பல்ல, அதுல நான் கொஞ்சம் கேட்க கூடாதா? சஞ்சய், பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும், அதை நீ புரிஞ்சுக்க. எனக்கு அவசரமா பணம் தேவை, அதுவும் இன்னைக்கே தேவை. ஓகே சார், ஓகே சார், ஓகே. என்னங்க ஆச்சு? ஒண்ணும் இல்ல, ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. திடீர்னு டல் ஆயிட்டீங்க? ஹே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாம் ஓகே தான். ஓகே தான். இதுல ஒரு 50,000 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. பேலன்ஸ் இன்னும் 2 நாள்ல தரேன். என்ன வந்துட்டு இவ்ளோ அவசரமா கிளம்பி போற? உன்னோட புது மனைவி என்னை விட உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறாளா? உன் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னை பார்க்க வரும்போது என் காலை கிஸ் பண்ணுவியே, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ திரும்ப அதை பண்ணு. போய் பண்ணுன்னு சொல்றேன்ல. நீ எதுக்காக கார்ல? ஏன் ஏறக்கூடாதா? இதுக்கு கூட நான் உன் வைஃப் கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? இல்ல, அது வந்து நான் என்ன மார்க்கெட்ல இறக்கி விடு. நான் எப்படி?